டேய் கைப்புள்ள கைப்புள்ள, நம்மளே இவ்வளவு உரிமையா கூப்பிடுறான். நம்ம பட்டாச சொல்டா. டேய் ஆனியன் போட்டா மூஞ்சியே, என்னடா எப்ப பார்த்தாலும் அண்டா குண்டா பைக்கு சைக்கிள் தான் திருடுவ, இப்ப என்னடா கட்டையை திருடின்னு இருக்க? இது சந்தன கட்டை இல்லடா, வேலி கட்டா கட்டடா. நீ வேற ஏன்டா பைத்தியத்தை கிளப்புற? எங்க அப்பா நைட்டு சோறு சேர்த்து கட்டையை தூக்கின்னு வர சொல்லிக்கிறான்டா. இதை தூக்கிட்டு போனாதான் நைட்டு சோறு. என்னது இந்த கட்டையை தூக்கின்னு வந்தாதான் சோறா? உன் நிலவே பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குடா. நீ ஏன் ஒரு பைப்ப சொல்ல மாறுற? எனக்கு வேற என்னடா தெரியும்? தூடுறது என்ன பண்றது? அது தூக்கி போனாதான் சோறு நைட்டுக்கு எனக்கு. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நானும் பல நாள் யோசிச்சு பக்காவான ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன். நம்ம மேட்டு தெரு அங்க ஒரு டிராக்டர் ரொம்ப நாளா நிக்குதுடா. நானும் அந்த சைடு இந்த சைடு போயிட்டு வந்து பாக்குறேன். எவனுமே அந்த டிராக்டர் டச் பண்றது இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிராக்டர் எத்தனை போய் கைலாங்கல்ல போட்டுருவோமா? முந்திரி கொட்டை மூஞ்சி, அது தூக்கி கைலாங்கல்ல போறதுக்கு பக்கெட்டால அண்ணகுடி ஆடாத. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த டிராக்டர் தூக்கலாம் முடியாதுடா, அது டன் கணக்குல வெயிட் இருக்கும். வேற என்ன பண்றது? இதனா ஜேசிபி வச்சு தூக்கி கைலாங்கல்ல போட்டுடலாமா? அட நீ சொல்றது ஐடியா கரெக்ட் தான்டா. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னா ஜேசிபி வச்சு தூக்கும் போது மக்கள் யாரா பார்த்தா செம்ம அடி உளம். நீ வேணா அந்த அடியை வாங்கிக்கிறியா? ஐயோ, இவனை மாட்டை விட்டு உடந்தாலான்னு பார்த்தா நம்மள மாட்டை விட்டு உதவாங்க வைப்பான் போலுக்குதா. சரிடா, என்னடா பிளானு? என்ன பிளானா? டேய் எல்ஐசில புதுசா 2 பிளான் வந்திருக்கு, ஜீனன் உஷ்வான்னு. அதை போட்டுக்கிறியா? டேய் பட்டாசே, நீ என்ன காமெடி பண்ணுகிற?